ஹாய் கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் நல்ல மூமெண்ட்டோடு தான் இருந்தது. காலையில் விட இன்றைக்கி மதியம் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணாங்களோ அவங்களாம் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ப்ராஃபிட். ஏன்னா செல்லர் வருவாங்கன்னு பார்த்தா, ஆனால் பையர் வந்து விடலை. பையர் வந்து மேலே இழுத்துட்டாங்க இன்றைக்கி மார்க்கெட்டை. இருந்தால் கூட இன்னும் பையிங் எல்லோரும் செல்லிங்கில் போயிடுச்சுன்னு இருப்பேன்னா ரெட் கேண்டில் தான் போட்டிருக்கு. ஆனால் இன்னும் பையர் ஸ்ட்ராங் ஆகலை. செல்லர்ஸும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. ஸோ இப்போ பையர்ஸ் கிட்ட இருக்குது மார்க்கெட். ஆனால் அது பையர் ஸ்ட்ராங் ஆகணும்னா கிட்டத்தட்ட 200க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும் ஸ்ட்ராங்காக. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையர் போகும். இல்லைன்னா நாளைக்கும் இன்றைக்கி நடந்த மாதிரி வந்து வச்சு செஞ்சிடலாம். போட்டுட்டு சாயந்தரமோ இல்லை மத்தியானமோ அது கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு வந்து மேலேயும் கீழே ஏதோ ஒன்று இறக்கி விட்ருவாங்க. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. இதை டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிடுறேன். நான் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் வச்சிடுறேன். வெயிட். இப்போ டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு, ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் 26,180 190 வச்சுங்க. 190க்கு மேலே கேண்டில் ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆகி அது 218 220க்கு மேலே, அதுக்கு மேலே இன்னொரு கேண்டில் வச்சு ஃபார்ம் ஆகி மேலே போனால் அது போகிற இடம் 262. ஸோ அங்கேயே பாருங்கள் ஒரு ரெட் கேண்டில் ரெட் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துலேருந்து எப்போ வேணாலும் ரிஜெக்ஷன் ஆகலாம் கீழே. அதுக்கும் மேலே போனோம்னா அது 300 400 போகணும். 26,300 400 போனோம்னா இதுக்கு மேலே கேண்டில் வைக்கணும், ஸ்ட்ராங்காக வைக்கணும், க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது அப்சைடு போகும். ஸோ இது அப்சைடுக்கான வியூ. இல்லை மார்க்கெட் நான் வழக்கம் போல் நான் கீழே தான் போவேன்னு, கீழே போகிறதுன்னு சும்மா அவ்வளோ லேசான விஷயம் இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்த இடம் 26,150. இந்த 150 உடச்சிட்டு கீழே போகணும். அதுக்கு கீழே 40 ஒரு சப்போர்ட் இருக்குது. அங்கே வந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணணும். அங்கேருந்து சேஞ்ச் பண்ணால் கூட 26,000ன்ற ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ 26,050 26,000 ஸ்ட்ராங்கஸ்ட்டு 2 சப்போர்ட் இருக்குது. அதை உடச்சிட்டு கீழே போனால் மட்டும்தான் அது 26,000க்கு கீழே வந்து கிளம்பும். நான் இங்கேயே போட்டிருக்கேன் பாருங்கள். அது வார்டுக்கு போயிட்டு கீழே இறங்கிறது போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டெல்லாம் உடைக்கணும். மேக்ஸிமம் இங்கேருந்து 26,050 கீழே உடைக்கணும். அது வந்து சப்போர்ட்டடு அதை விட ஸ்ட்ராங்கான ஏரியாவான 26,100 உடைக்கணும். அதுக்கப்புறமா 26,000 உடைக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியாவாக இருக்குது. இங்கேருந்து எங்கே வேணால் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இதுதான் என்னோடய வியூ. இது குமார் ட்ரேடிங் வியூ. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் கைஸ்.